அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம். இன்று நள்ளிரவு வரக்கூடிய அற்புதமான இந்த 5 வினாடிகளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம் அது. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இன்றைய தினமும் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற சோடசக்கலை நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம்ன்ற ஒரு சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறோம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதே போல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை தாங்க இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பண தேவைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான ஆசைகள் தேவைகள் எதுவானாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை தேவைக்காக மட்டும் இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த சோடசக்கலை நேரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 5 வினாடிகளைத்தான் நம்ம சோடசக்கலை நேரம்னு சொல்லுவோம். கலை அப்படின்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் இருக்குங்க. மொத்தம் 16 திதிகள், அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை. 17ஆவதாக இருக்கக்கூடிய திதி தாங்க இந்த சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். வழக்கத்துல சோடசக்கலைன்னு நம்ம சொல்றோம். இந்த சோடசக்கலை திதிக்கு அப்படி என்ன ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்துல பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் இந்த மும்மூர்த்திகளும் இணைந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள்பாலிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நாம் ஆழமாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படியே ஆகட்டும்னு தத்தாத்ரேயர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால தாங்க இந்த சோடசக்கலை நேரத்துல நெகட்டிவா எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம யோசிக்க கூடாது. பொதுவாகவே நெகட்டிவ் தாட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதிலும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நாம் மிகவுமே விழிப்புணர்வுடன் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ எது நடக்கணுமோ அதை மட்டுமே நம்ம ஆழமாக இந்த நேரத்தில் சிந்திக்கணும். ஆனால் இந்த சோடசக்கலை வரக்கூடிய 5 வினாடிகளை சரியாக யாராலையும் கணிக்க முடியாதுங்க. அதனாலதான் நம்முடைய சாஸ்திரத்துல அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் திதி முடிந்த 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய 2 மணி நேரங்களையும் சோடசக்கலைக்கான நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க ஆற்றல் மிக்க அந்த 5 வினாடிகள் இருக்கும். இன்றைய தினம் ஆடி அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம் என்ன டைமிங்ஸ்னு பார்த்தோம்னா, ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணி 48 நிமிடங்கள் முதல் பின்னிரவு 2 மணி 48 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் தாங்க சோடசக்கலைக்கான நேரம். இன்றைய தினம் அமாவாசை பின்னிரவு 1 மணி 48 நிமிடங்களுடன் நிறைவு பெறுதுங்க. சோ 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்க்கிறவர் தாங்க தத்தாத்ரேயர். உங்க நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். சரிங்க, இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இந்த 2 மணி நேரமும் நீங்க ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணணும். நள்ளிரவு நேரம் நமக்கு கிடைப்பதனால நிறைய பேர் தூங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான கோரிக்கைகள் இருக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. சோடசக்கலை நேரத்தில் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது கையில, இடது உள்ளங்கையில இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல 1176 நற்பவி அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்க எழுதணும்.
ஏஞ்சல் நம்பருடன் கூடிய அற்புதமான தமிழில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு இது. இந்த நற்பவி அப்படின்றது காகபுஜண்டர் சித்தர் அவருடைய ஜீவ சமாதியிலிருந்து நமக்காக கொடுத்த அற்புதமான சூட்சம வார்த்தை. நற்பவின்ற வார்த்தைக்கான அர்த்தம் நல்லது நடக்கட்டும் அல்லது நல்லது பலிக்கட்டும்னு அர்த்தம். 1176 1176 இது மிகவுமே அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பருடன் நற்பவின்னு நம்ம எழுதும் போது பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல இதை நம்ம எழுதணும். ஒரே ஒரு முறை எழுதினால் போதும். இப்ப உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே பொறுமையா கொண்டு வாங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். நீங்க படுத்துட்டே கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நல்ல கற்பனையா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை கொண்டு வாங்க. நடுவுல உங்க கையில எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த 1176 நற்பவி அப்படின்றதையும் நீங்க பாருங்க. இந்த 2 மணி நேரங்களும் இது போல சந்தோஷமா பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இந்த சோடசக்கலை நேரம் முழுவதும் இந்த 1176 நற்பவி அப்படியே உங்க கையில் இருக்கட்டும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த 2 மணி நேரங்களை இன்றைய தினம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த பிரமிட். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஆசைகள் உடனடியாக நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷ்ண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த பிரமிடை ஜஸ்ட் நீங்க வீட்ல பெட்ரூம்ல அல்லது ஹால் பகுதியில அல்லது பூஜை அறையில வைத்தாலே வீடு முழுவதுமே ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். பொதுவாகவே பிரமிட் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் எதிர்மறை ஆற்றல்களும் இருக்க முடியாதுங்க. சரிங்க, இந்த பிரமிடை நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதாவது பிரிஞ்சி இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுல கிரீன் கலர் பெண்ணால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக ஒரு முறை எழுதணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் அவசரமா உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்துல ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் இது போல எழுதணும். இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணா நீங்க எழுதலாம். உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல சம்பளத்துடன் பெரிய நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைத்து விட்டது இது போல நீங்க எழுதலாம். திருமண தடை இருக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது இது போல எழுதலாம். சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய சொந்த வீட்டை நான் கட்டிவிட்டேன் அல்லது என்னுடைய சொந்த வீட்டில் மகிழ்ச்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது போல நீங்க எழுதணும். அடுத்ததாக பிரிந்து வாழும் உறவுகள் ஒன்று சேரணும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்னு நம்ம எழுதணும். நான் ஒரு உதாரணத்திற்கு ராஜா ராணின்னு எழுதியிருக்கேங்க. நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாஹான்னு எழுதணும். சோ இது போல உங்களுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் சரி அதை எழுதிட்டு இந்த பிரமிடை வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்திருக்கும் தட்டுல வச்சுட்டு பிரமிடால அதை நம்ம மூடி வைக்கணும். ஒரு முறை நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா அதை அடிக்கடி திறந்து பார்க்க கூடாதுங்க. இப்ப டெய்லி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ அல்லது நின்னுட்டோ நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வாக்கியத்தை 2 நிமிஷம் சொல்லணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இது போல நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இந்த பிரமிடை நீங்க ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடத்திலும் வைக்கலாம். நம்முடைய கோரிக்கை நிறைவேறுவது மட்டும் கிடையாதுங்க, தொழில் உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இன்றைய தினம் சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை தெளிவா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு
ஒரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.